ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னாக்கா, நம்ம சிஎம் விஜய் சார் அவர் ஆட்சிக்கு வந்து 5 நாள் ஆயிடுச்சு. விஜய் சார்னு சொல்லலாமா, இல்லை விஜய் அண்ணான்னு சொல்லலாமா, இல்லை சிஎம்னே சொல்லலாமா, அது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இப்போ 5 நாள் முழுசாக நிறைவேறிச்சிருக்கு. இந்த இதில் மக்கள் எப்படி அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட ஆதரவு இருக்கா, எதிர்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இது என்ன இருந்தாலும் ஒரு மெஜாரிட்டி இல்லாத அரசு அப்படின்னுட்டு நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க சொல்லியிருக்காங்க. இது எப்போ வேணாலும் களையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி களையறதுக்கு வாய்ப்பு இருக்கா, அப்படி களைஞ்சா அது எந்த அளவுக்கு எஃபெக்ட் ஆகும் அப்படின்றதையும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை நாம் இப்போது எலெக்ஷன் ரிசல்ட்டில் இருந்து நம்ம கண்டினியூவாக வீடியோ போட்டிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க, முக்கியமாக 2K கிட்ஸ், இவங்கெல்லாம் இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு, அரசியல் இப்படி இல்லை அந்த பக்கமே போகாதவங்க கூட இப்போ விஜய் அண்ணா வந்து சிஎம் ஆனதுலேருந்து, அரசியலுக்கு வந்ததுலேருந்தே அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அது நமக்கு நல்லா தெரிஞ்சு, நீங்களும் என் கூட சேர்ந்து இனி இந்த அரசியலை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா முன்னாடிலாம் ஏதோ போர் அடித்தா படம் பார்ப்போம், இல்லைன்னா ஐபிஎல் பார்ப்போம். இப்போ ஐபிஎல் போர் அடிச்சிச்சுனாக்கா நியூஸ் பார்க்குறோம். அந்த மாதிரி ஒரு படம் பார்க்குற போது நமக்கு போர் அடித்தா கூட நம்ம நியூஸ் பார்க்குறோம். ஏன்னா நியூஸ் இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு, சட்டசபையில் என்ன நடக்குதுன்னு தெரியாதவங்க கூட சட்டசபையை பார்க்குற இப்போ சூழ்நிலை இருக்குது. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்குதுனாக்கா வாங்க டுகெதர் நம்ம சேனலில் இணைந்து பயணிப்போம். வாங்க நம்ம டாபிக் பார்ப்போம். இப்போ இந்த 5 நாள் நிறைவடைஞ்சதில் சிஎம் அவர் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப மும்முரமாக பார்க்குறாருன்றத நம்ம கண் கூட பார்க்க முடிஞ்சிச்சு. அவருக்கு நம்மளுடைய தேங்க்ஸ் அண்ட் விஷஸ் சொல்லிக்கலாம். அடுத்து அவங்களுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ரொம்ப பாராட்டு. என்ன தேவையான நடவடிக்கைனாக்கா, இப்போது இந்த 714 டாஸ்மார்க்கை மூடியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள், பாராட்டுகள். ஏன்னா ரொம்ப முக்கியமாக ஸ்கூலு, காலேஜு, இந்த கோயில், பஸ் ஸ்டாண்டு அப்படின்னுட்டு எல்லா மக்களும் புழங்குற இடத்துல இந்த டாஸ்மாக் இருக்கிறது ரொம்ப இடைஞ்சலாகும் இருக்குதுன்னு நம்ம நிறைய நாள் சொல்லியிருக்காங்க. அதுக்கான கோரிக்கைகள் நிறைய வச்சுருக்காங்க. அது வந்து இவங்க செவி சாய்ச்சி வந்த அந்த 5 நாள்லேயே அதுக்கான ஆர்டர் பாஸ் பண்ணது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இதை பற்றி நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன், முன்னாடி கூட போய் பார்த்துக்குங்க. 2வது நாள் இதில் வந்து என்னன்னாக்கா, இப்போ எதிர்கட்சிகள் ஒரு 5 நாள் தான் ஆயிருக்கு, அதுக்குள்ள அவர் அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாருன்னுட்டு தயவு செஞ்சு வரக்கூடாதுங்க. ஏன்னா அவங்களும் இப்போதான் உள்ளே வந்திருக்காங்க. இந்த 5 நாள்லேயே அவங்களுடைய நடவடிக்கை நிஜமாவே நல்லா தான் இருக்குது. அதனால கொஞ்ச நாள் அவங்களுக்கு அவகாசம் கொடுங்க, குறை சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அது ப்ளீஸ், மக்களோட சார்பாக நான் உங்கள்கிட்ட வச்சுக்கிறேன். ஆட்சி மாற்றம் காலத்தின் கட்டாயம், புதிய ஆட்சி அமைகிறது, யாரும் தடுக்கக்கூடாது அப்படின்னுட்டு நம்ம முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்களே சொல்லியிருக்காங்க. அது நிஜமாவே இது காலத்தின் கட்டாயம் தான். ஆட்சி மாற்றம் இன்னைய நேரத்துக்கு அது தேவை. அது எல்லாரும் தெரிஞ்சு, அவங்க புதியவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்து அவங்க அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நாமளும் வாட்ச் பண்ணுவோம். எதிர்கட்சிகளும் அதுக்கான வாய்ப்புகளையும் அதுக்கான கால அவகாசங்களும் கொடுக்கணும்னு நான் இது மூலமாக கேட்டுக்கிறேன். நாம் என்னதான் குறை சொல்லனாலும் மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே சோசியல் மீடியா வசமாயிடுச்சு. எல்லாத்துக்குமே அப்பப்போ அப் டு டேட்டு நம்ம கருத்துக்களை செய்கிறோம். நம்ம சேனல் மாதிரி நிறைய சேனல் அது அப்பப்போவே மக்களுக்கு வெளிப்படுது, மக்களும் அதுக்கான ரியாக்ட் பண்ணுறாங்க. முன்னாடிலாம் ஏதோ ஒரு கவர்மெண்ட் விஷயம் ஏதோ ஒன்று நடக்குதுனாக்கா அது யாரோ அப்படின்னு இருக்காம இதனுடைய
முக்கியத்துவத்தையும் நமக்காக தான் இது நம்மளை சுற்றி தான் நடக்குதுன்றத மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு நல்ல உதாரணம் தான் இந்த எலெக்ஷன். நீங்கள் என்ன குறை சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த 5 வருஷம் முடியும் போது மக்கள் ஒரு எடை போட்டு அவங்க அதுக்கான தீர்ப்பை வழங்குவாங்க. அதனால் குறை கூறாமல் இந்த 5 வருஷத்தை நம்ம விடுவோம். கண்கூடா நம்ம மக்கள்கிட்டையும் ஆட்சிகிட்டையும் மாற்றம் தருது. ஏன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது பேர் மாற்றாமையே இன்னைக்கு 1000 ரூபா போட்டிருக்காங்க. 2500 அதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுக்கணும். மக்களுமே அது எங்களுக்கு அந்த பணம் இல்லைனாலும் நல்ல ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதான் அந்த கணக்கெடுப்பு எல்லாம் முடிஞ்சு மெஜாரிட்டியை நிரூபிச்சுட்டு அந்தந்த எம்எல்ஏக்கள் அந்தந்த தொகுதிக்கு போயிருக்காங்க. தொகுதியே எங்கேயும் தெரில, இங்கே தான் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரோட அலுவலகம் இருக்குது அப்படின்னு சொன்னதையும் நான் பார்த்துருக்கோம். அதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான். ஏன்னா ஏற்கனவே எல்லா சட்டமன்ற தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் இருக்குது. நமக்கு அது தெரியல, நாம் அதுக்காக முயற்சி எடுக்கலை. அதனால் அது கொஞ்சம் ஓவர் தான். மற்றபடி சட்டமன்ற உறுப்பினர் ஏன்னா இவங்க வந்து தான் அந்த 5 நாளில் கட்டடம் கட்டலை இருக்கிறது. நமக்கு யாரும் தெரியல, அதை தெரிஞ்சு வச்சுக்குவோம். நமக்கு ஏதாவது ஒன்றுனாக்கா நம்ம போவோம். மற்றபடி 24x7 எனி டைமும் ஓப்பனில் இருக்கும். மக்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கோம் அப்படின்னு சொன்னது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். பார்ப்போம். கடைசியாக அந்த ஆட்சி எப்போ வேணாலும் கலைக்கலாம். பாராளுமன்ற தேர்தல் போதே தமிழ்நாடு சட்டசபை தேர்தலும் நடக்கலாம் அப்படின்றது நேற்று நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில், மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஸ்டாலின் சார் சொல்லியிருக்காரு. அப்படி நடந்துச்சுனாக்கா இது வந்து யாருக்கு பேக் ஃபயர் ஆகும், யாருக்கு இன்க்ரீஸ் ஆகும்ன்றத நான் உங்கள்கிட்டே விட்டுறேன். இதெல்லாம் இவங்கள சொல்கிறோம் அவங்கள சொல்கிறோம் அப்படின்றதுக்காக நம்ம ஏதோ ஒரு கட்சி அப்படின்றத சார்ந்து இல்லை. மாற்றத்தை வேணும்னு நம்பினவங்களில் எல்லாரும் நம்பின மாதிரி நாமளும் நம்பணும். இது நிஜமாவே காலத்தின் கட்டாயம் தான். அதனால் இவங்களுக்கு நான் ஆதரவு, இவங்களுக்கு எதிர்ப்பு அப்படின்றத நான் என்றைக்குமே திணிக்க மாட்டேன். இதுதான் நடக்குது. இதில் மக்கள்கிட்டே அதை ஒப்படைச்சிடலாம் அப்படின்றதுல நான் தெளிவாக இருக்கேன். நீங்கள் உங்களுடைய விருப்பம். நீங்கள் யார் எந்த தலைவரை ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலும் ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க நல்லது பண்ணுறாங்களா அப்படின்றத மட்டும் கண்காணிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 5 நாளில் நம்ம கண்கூடாவே பார்க்க முடிஞ்சு இவங்க எல்லாமே ஏதோ ஒன்று நம்ம நல்லது செய்யணும், நம்மளை நிரூபிக்கணும். இப்போ இவங்க பழைய கட்சிகள் எல்லாமே அவங்களோட ஒரு லெகசி இருக்குது. நம்ம இத்தனை வருஷம் கட்சி, இத்தனை போராட்டங்கள், இத்தனை டைம் வந்து நம்ம ஆட்சி பண்ணியிருக்கோம் அப்படின்றதுக்கான அவங்களுக்கு ஒரு லெகசி இருக்குது. இவங்க புதுசு. இவங்க வந்து தன்னை நிரூபிக்கிற வேண்டிய கட்டாயமாக அவங்களுக்கு இருக்குது. அதனால் அவங்க அதுக்கான இன்னும் எஃபெக்ட் போடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அது கண்கூடாவே தெரியுது. அதனால் புதுசாக அமைஞ்ச ஆட்சிக்கும் புதுசாக அமைஞ்ச பதவி ஏற்றுக்கிற முதலமைச்சருக்கும் இந்த 5 நாள் போல் இந்த 5 வருட ஆட்சி காலமும் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.